ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரைட் திங் சேனல். என்னுடைய சேனலுக்கு அழைப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக சிந்தனையை பற்றி பேசுவோமா? சிவன் கூறும் ஒரு தவறு, இதை நீ செய்தால் நிச்சயமாக நீ ஏழையாகி விடுவாய் என்று எச்சரிக்கிறாய். இதை சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? நம் அனைவரும் வாழ்க்கையில் செழித்து வாழத்தான் விரும்புகிறோம். ஆனால் சில தவறுகள் நம்மை மிகவும் ஏழையாக்கி விடுகிறது என்றும் எச்சரி செய்கிறார். அந்த மாதிரியான தவறு என்னவென்று பார்ப்போமா? சிவபுராணம், அகோர வாக்கியம் போன்ற நூல்களில் கூறப்படுவது போல தானம் செய்யாமை, மற்றவர்களை பார்த்து சிரிப்பது அல்லது தானம் செய்பவர்களை விமர்சிப்பது மனிதர்களை ஏழையாக மாற்றும் என்று சொல்கிறார். ஏன் தானம் முக்கியம்? தானம் என்பது நம்முடைய பணம், பொருள், உணவு, அறிவு, சக்தி போன்றவற்றை மற்றவர்களுடன் பகிர்வது. சிவபெருமான் தானம் செய்யும் மக்களை அதிகம் விரும்புகிறார். நம்மிடம் எதுவும் இருக்காது போல தோன்றினாலும் அந்த ஒரு இட்லி, ஒரு ரூபாய், ஒரு வார்த்தை கூட பிறர் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும் என்றும் சொல்லுகிறார். அது செய்யாமல் இருப்பதால் என்ன தவறு? சிலர் தானம் செய்வோரை கேவலப்படுத்துவார்கள். எதுக்கு அவன் பணம் கொடுக்கறான், நாம தான் பார்க்குறோமே, எல்லாமே வீண் தான், இப்படி கிண்டல் செய்பவர்களை அவர்களுடைய மனநிலைமையை பாவமாகவும் ஆழ்ந்த கர்மா பிணைப்பையும் கொண்டதாகவும் சொல்லுகிறார் சிவபெருமான். இதன் விளைவுகள் என்ன? பணவளமும் அதிர்ஷ்டமும் ஒரே நேரத்தில் விலகிவிடும். குடும்பத்தில் சிக்கல்கள் வரும். பணம் இருந்தும் அமைதி இல்லாமல் போகும். எதிர்காலத்தில் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தானம் கிடைக்காது. சிவனின் பார்வையில் செல்வம் என்பது என்ன என்று தெரியுமா? செல்வம் என்பது வசதியே இல்லாமல் வாழும் மக்களுக்காக நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி. அந்த உதவிதான் நமக்கு திரும்ப வரும்போது அதுதான் சுய தர்மம். சிவபெருமான் சொல்கிறார், நீ கொடுக்காததை வேறு யாரும் உனக்காக தரமாட்டார்கள். நீ கொடுப்பதுதான் உனக்கான முதலீடு. அப்படியானால் எப்படி தானம் செய்ய வேண்டும்? தினசரி ஒரு குடிநீர் தொட்டி வைக்கலாம், அதில் தண்ணீரை ஊற்றி வைக்கலாம். ரோட்டில் பசியால் துடிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம். ஒரு மாணவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். அல்லது மனதில் அமைதி இல்லாமல் இருப்பவர்களிடம் சென்று உங்களுடைய நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். தானம் என்பது நம் உடைமைகளை இழப்பது கிடையாது, அது நமக்கே திரும்ப கிடைக்கும் மிகப்பெரிய சக்தி என்று சொல்லுகிறார். ஆனாலும் தானம் செய், ஏழையாகி விடாதே என்று சிவபெருமான் நம்ம எச்சரிக்கையும் செய்கிறார். அதற்கு ஒரு சிறு கதையையும் சொல்லுகிறார். பண்டைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சுவாமிநாதன் என்பவர் வசித்தார். அவர் ஒரு விவசாயி, எளிய வாழ்க்கை, ஆனால் மிகுந்த சிவபக்தியுடன் வாழ்ந்தார். அவரது வாழ்வில் பெரிய செல்வங்கள் இல்லை. ஆனாலும் அவர் ஒவ்வொரு முறையும் தானம் செய்வதை ஒரு கடமையாக கருதினார். தினமும் காலை விற்பனைக்கு செல்லும் முன் 2 இட்லிகளை பிச்சைக்காரர்களுக்கு எப்போதும் வாங்கி கொடுத்து விட்டு செல்வார். அதே கிராமத்தில் சீனிவாசன் என்பவர் வசதி படைத்தவர். அவரிடம் பணம், வீடு, வண்டி, வாகனங்கள், ஊழியர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு நாளும் யாருக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார். மாறாக தானம் செய்பவர்களை கேவலப்படுத்துவார். நம்மளுக்கே சாப்பிட முடியலை, இவரெல்லாம் ரோட்டில் கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாராம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவபக்தர் வந்தார். அவர் இருவரையும் பார்த்து ஒரு வார்த்தையில் சொன்னார், தானம் செய்யும் கை வாடவே வாடாது, தானம் செய்யாத மனம் வாடிவிடும், அவர் ஏழ்மையாக கூடும் என்று சொன்னார். இது சீனிவாசனுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. அகங்காரத்துடன் அவர் சென்று விட்டார். ஆனால் அந்த வார்த்தை அவரை சுழன்று கொண்டே இருந்தது. விளக்கம்: சிவபெருமானின் பார்வையில் ஏழை எது? சிவபெருமான் ஏழை என்று யாரை சொல்லுகிறார் தெரியுமா? பணம் இல்லாதவரையா? இல்லை. வீடு இல்லாதவரையா? இல்லை. பகிரத் தெரியாதவன், தன்னிடம் இருக்கிறதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க தெரியாதவன், இந்த மாதிரி இருக்கிறவன் தான் உண்மையிலேயே ஏழை என்று சிவபெருமான் சொல்லுகிறார். சிவபுராணம், திருநாவுக்கரசர், தேவாரம் புத்தகங்கள் அனைத்திலும் தானத்திற்கு கிடைக்கும் புனிதமே மிக பெரியது என்று சொல்கிறார். திருமூலரும் கூறுகிறார், உணவொடுங்கு உண்டல் பிறருக்கும் கொடல், உண்ட பின் பிறருக்கும் உணவளிப்பதே உண்மையான தர்மம் என்றும் சொல்கிறார். தானம் செய்யாதவனுக்கு ஏற்படும் விளைவுகள்: அதிர்ஷ்டம் விலகும், செய்கிற வேலை சிறக்காது, பணவளம் இருப்பது போல தோன்றும், ஆனால் அது நிலைக்காது, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, வாழ்க்கையில் மன அமைதி மாறும், தீவினை பிணைப்புகளில் சிக்கிக் கொள்வீர்கள். ஒரு சிறு தானமும் சக்தி வாய்ந்தது. ஒரு பூஜைக்கு ஒரு திரவியம் வாங்கி கொடுத்தால் கூட அதில் உங்களுக்கு புண்ணியம் இருக்கிறது. ஒரு பசிக்கு ஒரு உணவு, ஒரு மாணவனுக்கு ஒரு புத்தகம், ஒரு முதியவருக்கு உங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிரிப்பு, இதையெல்லாம் தான் சிவபெருமான் பார்ப்பார். நீ கொடுத்தது போல 100 மடங்கு அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இதை என்றென்றும் இந்த காலத்திற்கு பொருந்தும். சிவபெருமான் எப்போதும் சொல்வார், நீ எவ்வளவு உண்டு என்று அல்ல, நீ எவ்வளவு பகிர்கிறாய் என்பதில் தான் உன் செல்வத்தின் வேர்கள் இருக்கிறது. எனவே நண்பர்களே, இன்று முதல்
ஒரு சிறு தானம் இருந்தாலும் தாருங்கள். அது உணவாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், அல்லது நேரமாக கூட இருக்கலாம். நீங்கள் செய்யும் ஒரு செயல் ஒருவரை வாழ வைக்கும் சக்தியாக கூட இருக்கலாம். அதை நினைவில் வைக்கவும். சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள், பண்டைய கால கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட் திங்கிங்ன்ற என்னுடைய சேனல்